ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் கிம் ரிச்சுவல் கைட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இருக்க யூனிட் 1ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து லென்த் வந்து என்ன எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ரெண்டு பாயிண்ட்ஸ் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து லென்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த லென்த்தோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னன்னா மீட்டர். ஓகேங்களா, or 1 meter is the distance traveled by light through vacuum in 1 divided by 20. அதாவது எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து லைட் வந்து ஒரு ஒரு வேக்கமில் வந்து லைட்டு ட்ராவல் ஆகுது இல்லையா, ஒன் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு. அந்த லைட் வந்து ட்ராவல் ஆகிறது வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா 1/29979245 செகண்ட்ஸில் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஆர்டர் டு மெஷர் த வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் வி யூஸ் தி ஃபாலோயிங் யூனிட். நம்ம வந்து ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறக்கு என்ன மாதிரியான யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து லைட் இயர், அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட், பார்சக் அப்படின்ற யூனிட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதாவது பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணுறது வந்து நார்மலாக இருக்க இது வச்சு மீட்டர் வச்சு நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு லைட் இயர், அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட், பர்சாக் அப்படின்ற 3 யூனிட்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, அது என்ன லைட் இயர்? லைட் இயர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் 1 இயர் இன் வேக்கம். ஓகேங்களா, 1 இயரில், ஓகேங்களா, இட் இஸ் த டிஸ்டன்ஸ் traveled by light in 1 year in vacuum and it is equal to 9.46 into 10 power 15 meter. ஓகேங்களா, லைட் இயர் அப்படின்னா என்னன்னா, ஒரு 1 இயரில் லைட் வந்து வேக்கமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுதோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து லைட் இயர். லைட் இயர் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஒன் இயரில் லைட் வந்து வேக்கமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுதோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து லைட் இயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லைட் இயர் இஸ் ஈக்குவல் டு 9.46 into 10 power 15 மீட்டர். ஓகேங்களா, டு யூ நோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து லைட் ட்ராவல்ஸ் 3 into 10 power மீட்டர் இன் 1 செகண்ட். ஒரு செகண்டில் பார்த்துக்கோங்க எவ்வளோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து அது ட்ராவல் ஆகும் அப்படின்னா 1 செகண்டில் 3 lakhs கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 1 இயரில் அப்போது 1 இயரில் எவ்வளோ லைட் ட்ராவல் ஆகலாம்? 3.153 into 10 power 7 செகண்ட்ஸ் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது 1 light year is equal to 3.153 into 10 power 7 into 3 into 10 power 8 is equal to 9.46 into 10 power 15 மீட்டர். ஓகேங்களா, இதுதான் வந்து 1 இயர்க்கு இதுதான் வந்து இப்படி தான் கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது என்ன அப்படின்னா வந்து அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் ஏயு. இட் இஸ் மீன் இது என்ன அப்படின்னா வந்து ஒரு சென்டர் ஆஃப் அ சன் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எர்த். இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் தி சன் அண்ட் சென்டர் ஆஃப் தி எர்த். இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1 ஏயு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 1.496 into 10 power 11 மீட்டர் அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து என்ன, அதாவது 1 AU வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1.496 into 10 power 11 மீட்டர். அப்போது அப்ராக்சிமேட்லி எவ்வளோ ஈக்குவல் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னா 150 மில்லியன் கிலோமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இல்லை அப்படின்னா 1500 lakhs கிலோமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பெர்சாக் அப்படின்றது என்ன அப்படின்னா it is the distance used to measure astronomical objects outside of the solar system. அதாவது அஸ்ட்ரோனாமிக்கல் நம்ம சோலார் சிஸ்டம்க்கு வெளியே இருக்கக்கூடிய அஸ்ட்ரோனாமிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த நம்ம சோலார் சிஸ்டம்க்கு வெளியே இருக்கக்கூடிய அஸ்ட்ரோனாமிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு மெஷர் பண்ணுறதா வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பெர்சாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1 பெர்சாக் ஈக்குவல் டு 3.26 லைட் இயர் விச் இஸ் ஈக்குவல் டு 3.26 லைட் இயர். 1 லைட் இயர் வந்து எவ்வளோக்கு ஈக்குவல் அப்படின்னா வந்து 9.46 into 10 power 15 மீட்டருக்கு வந்து ஈக்குவல். பெர்சாக் அப்படின்றது வந்து 3.26 லைட் இயர்க்கு வந்து ஈக்குவல். அப்போ வந்து எவ்வளோ அப்படின்னா நியரஸ்ட் வந்து என்ன அப்படின்னா
Alpha Centauri is about 1.34 parsec from the sun. Mostly வந்து 500 parsec distance from the sunக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். எது அப்படின்னா வந்து நைட் ஸ்கை. ஓகேங்களா. டு மெஷர் ஆல் டிஸ்டன்சஸ் such as distance between two atoms in a molecule, the size of nucleus and the wavelength, we use some sub multiples of 10. நம்ம வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து டேபிள் 4ல் வந்து கொடுத்துருக்காங்க. தி டோட்டல் லென்த் ஆஃப் ஆல் பிளட் வெசல்ஸ் இன் ஹியூமன் பாடி இஸ் 96,000 கிலோமீட்டர். நம்மளோட ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய டோட்டல் லென்த் ஆஃப் பிளட் வெசல் செல்ஸ் இருக்கு இல்லையா, பிளட் வெசல் செல்ஸோட டோட்டல் லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னா 96,000 கிலோமீட்டர். நம்ம பார்னாக இருக்கும்போது when born a baby giraffe is 1.8 மீட்டர். ஓகேங்களா. பேபி ஜிராஃபியோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து 6 ஃபீட். பிறக்கும் போதே நியூலி பிறக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா 6 ஃபீட் வந்து அதோட ஹைட் வந்து இருக்குது. சரிங்களா. சம்லன்ஸ் டங் இஸ் ட்வைஸ் தி லென்த் ஆஃப் தி பாடி. ஸோ அதோட பாடியோட அந்த அதோட டங் இருக்கு இல்லையா, அதோட லென்த் ஆஃப் இட்ஸ் பாடியில் பாதி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இன்ஃபோபிட்ஸ். இன் தமிழ்நாடு பீப்புள் ஸ்டில் சம் காமன் லென்த் ஸ்கேல்ஸ் அதர் தேன் எஸ்ஐ யூனிட்ஸ். தமிழ்நாடுல வந்து எஸ்ஐ யூனிட்ஸை விட சம் லென்த் ஸ்கேல்ஸ் இருக்கு இல்லையா, சம் ஸ்கேல் லென்த்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் அட்வைசபிள் டு நோ தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஸ்ஐ யூனிட்ஸ் வித் தீஸ் லென்த் ஸ்கேல்ஸ். ஓகேங்களா. 1 feet is equal to 30.4 centimeter. 1 meter is equal to 3.2 feet. 1 inch is equal to 2.54 centimeter. 1 meter is approximately equal to 40 inches. இந்த மாதிரி இந்த மாதிரியான ஸ்கேல்ஸை வந்து தமிழ்நாடுல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லென்த் scales are still used in handwork shops to measure household things like pipes. So carpenters still use this இன்ச் ஸ்கேல்ஸ் தான் வந்து கார்பெண்டர்ஸ் வந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா மாஸ். வாட் இஸ் மீன் பை மாஸ்? மாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து மாஸ் இஸ் தி குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன் இன் அ பாடி. மாஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு பாடி, அதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எவ்வளோ குவான்டிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா மாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டிலில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இருக்கு அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னன்னா கிலோகிராம். 1 kilogram is the mass of particular international prototype cylinder made in a platinum iridium alloy kept in a international bureau of weights and measures at measures at Sevres and France. ஓகேங்களா. அதாவது 1 kilogram mass is the particular international ப்ரோட்டோடைப் சிலிண்டர். ஓகேங்களா. ப்ரோட்டோடைப் சிலிண்டர் வந்து எப்படி மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பிளாட்டினம் இரிடியம் அலாய் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் வந்து வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. தி ரிலேட்டட் யூனிட்ஸ் இன் சப் மல்டிபிள்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து இது ரிலேட்டட் யூனிட்ஸ் வந்து எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 are gram and milligram and multiples of 10 are quintal and metric ton. ஓகேங்களா. இது எல்லா குவிண்டால் அண்ட் மெட்ரிக் டன் இது எல்லாத்துலேயுமே இது அதாவது மாஸோட அனதர் யூனிட்ஸ் வந்து சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட கிராம் அண்ட் மில்லிகிராம் இருக்கு இல்லையா, அதோட மல்டிபிள்ஸ் 10 மல்டிபிள்ஸ் வந்து குவிண்டால் அண்ட் மெட்ரிக் டனில் வந்து வெயிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. 1 quintal is equal to 100 kilogram. 1 metric ton is equal to 1000 kilogram is equal to 10 quintal. 1 solar mass is equal to 2 into 10 power 30 kilogram. Atomic mass unit AMU, proton, neutron and electron. ஓகேங்களா. mass of proton, neutron and electron. இது மூணையும் வந்து எதில் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்ல தான் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. mass of proton, neutron and electron can be determined using atomic mass unit. 1 AMU is equal to 1/12 of the mass of carbon minus 12 atom. ஓகேங்களா. 1 AMU is equal to 1/12 of mass of a carbon minus 12 atom.
ஓகேங்களா? எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் மீட்டர் மோட எஸ் யூனிட் வந்து என்ன அப்படின்னா வந்து மீட்டர் கியூப் ஆர் கியூபிக் மீட்டர். இதோட வால்யூம் வந்து லென்த்லயும் எல் மெஷர்ட் இன் எல் லென்த்லயும் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1L is equal to 1 dm cube or 1000 ml which is equal to 1000 ml. 1 ml is equal to 1 centimeter cube. Mass of 1 ml of water வந்து எவ்வளோ அப்படின்னா 1 gram. Mass of 1 liter of water வந்து எவ்வளோ அப்படின்னா 1 kilogram. Mass of the other liquids vary with their density. அதோட டென்சிட்டியால் வேரி ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? டிஎம்சி அப்படின்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஓகேங்களா? இது வந்து 100 கோர் கியூபிக் ஃபீட். 1 டிஎம்சி இஸ் ஈக்குவல் டு 2.83 into 10 power 10 லிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1 டிஎம்சி வந்து அப்ராக்சிமேட்லி எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 300 crore லிட்டருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து நியூஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, இவ்வளோ டிஎம்சி தண்ணி வந்து இந்த இந்த இதிலிருந்து அதாவது அணையிலிருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் 1 டிஎம்சி இஸ் ஈக்குவல் டு 300 crore லிட்டர்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா டைம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.